ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்பானிய அனிமி சீரிஸான கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் சூப்பர் பவர் அப்புறமா சூப்பர் நேச்சுரல் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நார்மலான ஒரு கதை இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் இந்த அனிமே தான் இடம் பிடிச்சது. இந்த அனிமே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருந்தாலுமே கூட இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்பவும் பொறுமை வேணும். இந்த அனிமே ரொம்பவே சூப்பராக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்பவும் குழப்பமாகவும் இன்டெலிஜென்ஸாகவும் இருக்கும். அதனால இந்த அனிமேவை மட்டும் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இவ்வளோ நாள் எக்ஸ்பிளைன் பண்ணது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் இந்த அனிமேவை மட்டும் நான் அதோட ஸ்டோரியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதனால நீங்களாவே தான் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்கும். சரி, வாங்க நம்ம வளவலான்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட் சீசன் 1 எபிசோட் 1. என்னோட மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. இந்த மனுஷங்க எல்லாருமே ஈக்குவலா தான் இருக்கிறாங்களா? பிறக்கும் போது எல்லா மனுஷங்களுமே ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க. ஆனால் பணக்காரன் ஏழை அப்படிங்கிற பாகுபாடு இருக்கதா செய்யுது. ஆனால் எல்லாருமே போலியா நம்ம எல்லாரும் ஈக்குவல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லப்போனா ஒருத்தனோட தகுதியை டிசைட் பண்ணுறது அவனோட ஸ்டடிஸ் தான். ஆனால் எல்லாருமே போலியா மனுஷங்க எல்லாரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. எஸ்கியூஸ் மீ, நீங்கள் இந்த முதியோர்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட சீட்டில் உட்காந்துருக்கீங்க, கொஞ்சம் எந்திக்க முடியுமா? நான் எந்திக்கணும்னு எந்த ஒரு சட்டமும் சொல்லல. அது போக என்னோட கால் தான் வலிக்கும். இந்த லேடிக்காக நான் எதுக்காக எந்திக்கணும்? அப்படி நீங்கள் பண்ணால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். புண்ணியத்தை வச்சு நான் என்ன பண்றது? இந்த பஸ்ல வர சீட் இல்லையே, என்ன வேற யார்ட்டையாச்சும் கேளு. பரவாயில்ல, இருக்கட்டும், விடுமா, நான் நின்றுக்கிடுதேன். இந்த வயசானவங்களுக்கு யாராச்சும் சீட் கொடுக்க ரெடியாக இருக்கிறீங்களா? நான் வேணா சீட் கொடுக்குறேன், அவங்கள இங்கே வந்து உட்கார சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் மேடம். இதுதான் என்னோட புது ஸ்கூல். என்னோட ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு தான். இது ஒரு எலைட் ஸ்கூல். பெரிய பெரிய அரசியல்வாதிங்க டாக்டர்ஸோட பசங்க தான் இங்கே படிக்காங்க. ஃபியூச்சர் லீடர்ஸை நல்லபடியாக உருவாக்கணுங்கிறதுக்காக ஜப்பான் கவர்மெண்ட்டே இந்த ஸ்கூலை நடத்திட்டு இருக்கு. யாராச்சும் சீட் கொடுக்கீங்களான்னு அந்த பொண்ணு கேட்டப்போ நீ எதுக்காக என்ன பார்த்த? ஓ, அது நீயும் என்ன மாதிரி சீட் கொடுக்க விருப்பம் இல்லையான்னு ஒன்று பார்த்தேன். நான் ஒன்று மாதிரி கிடையாது, நான் ஒரு அமைதியான பொண்ணு, அதனால தான் அந்த இடத்துல அமைதியாக இருந்தேன். அப்படின்னா நீ என்ன விடவும் மோசமான பொண்ணு. நான் மனாபு ஹொரகிட்டா. நான் தான் ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட பிரசிடென்ட். உங்க எல்லாரையும் நான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் சார்பாக வெல்கம் பண்றேன். நம்ம ஸ்கூலுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு. இப்போ நீங்களும் இதில் ஜாயின் பண்ணிருக்கீங்க, நீங்களும் இதை காப்பாத்துவீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ உங்களோட பெஸ்ட்டை நீங்க பண்ணுங்க. இதை நான் எதிர்பார்க்கல. நானும் இவ்வளோ ஒரே கிளாஸ் தானா? ஹே, உனக்கு ரொமான்ஸ் கதெல்லாம் பிடிக்குமா? எனக்கும் அதுதான் பிடிக்கும். இந்த பொண்ணு எனக்கு பக்கத்து சீட் தானா? என்ன ஒரு எரிச்சலான கோஇன்சிடென்ட். நானும் அதே தான் ஃபீல் பண்றேன். ஹே கைஸ், நம்ம எல்லாருமே ஒருத்தர் பத்தி இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கலாமா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. சரி, அப்படின்னா நானே ஆரம்பிக்கிறேன். என்னோட பேரு யோஸ்கே ஹிராட்டா. நான் எல்லா ஸ்போர்ட்ஸுமே நல்லா சூப்பரா விளையாடுவேன். இவன் நல்லாவே பேசுறான். இவன் தான் கண்டிப்பா நம்ம கிளாஸ்க்கு லீடர் ஆவான்னு நான் நினைக்கிறேன். ஹாய், என்னோட பேரு கிகியா கோஷிடா. இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லார் கூடயும் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த பொண்ணு பேசுறத வச்சு கண்டிப்பா எல்லாரும் இவ கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாங்க. ஆனா நான் இப்போ அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. நான் ஒரு ஜோக் பண்ணா கண்டிப்பா எல்லாரும் சிரிப்பாங்க. ஆனா அதே நேரத்துல என்ன முட்டாளன்னு அவங்க நினைச்சிடக்கூடாது. நான் எப்படி இன்ட்ரோடக்ஷன் பண்றது? எனக்குன்னு பெருசா சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்ல. ஹே, அடுத்து நீ தான். யாரு? என்னவா சொல்றீங்க? சரி, ஓகே. என்னோட மரியாதைக்காக வச்சு நான் எந்திரிச்சு நின்று பதில் சொல்லணும். என்னோட பேரு அக்கியட்டாக்கா அயனகோஜி. உங்க கூட சேர்ந்து படிக்கிறதுல எனக்கு சந்தோஷம். எனக்கு சொல்லிக்கிற லெவலுக்கு பெருசா ஏதோ ஸ்கில் கிடையாது. உங்க எல்லாரு கூடயும் சேர்ந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆவான்னு நம்புறேன். அவ்வளோதான், இது போதும்னு நினைக்கிறேன். அயனகோஜி, உன்னை பார்த்ததுல சந்தோஷம். இவா என்னை பார்த்து சிரிச்சான்னு நினைக்கிறேன். போதும், நிறுத்துங்க. நம்ம ஒன்றும் சின்ன பசங்க கிடையாது இந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுக்கறதுக்கு. எல்லாரும் உங்க சீட்ல உட்காருங்க. நான் தான் டாயே ஷாபஷீடா. இங்க நீங்க படிக்க போற இந்த 3 வருஷத்துக்கும் நான் தான் உங்களுக்கு கிளாஸ் டீச்சரா இருப்பேன். இந்த ஸ்கூலோட ரூல்ஸ் புக்கை எல்லார்கிட்டயும் பாஸ் பண்ணுங்க. உங்க யாராலையும் இதுக்கப்புறம் கிளாஸ் எதுவும் மாற முடியாது. ஸோ நான் தான் அந்த 3 வருஷத்துக்கு உங்களுக்கு டீச்சரா இருப்பேன். நீங்க எல்லாரும் ஹாஸ்டல்ல தான் தங்கி இருக்க போறீங்க. வெளி உலகத்து கூட உங்களுக்கு கான்டாக்டே இருக்காது. உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நீங்க இந்த ஸ்கூலுக்குள்ளேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த செல்போன் ஸ்கூல் மெயின் ஃப்ரேம் கூட கனெக்ட் ஆயிருக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாயிண்ட்ஸை வச்சு இந்த ஸ்கூல் கேம்பஸ்குள்ள நீங்க எதை வேணாலும் வாங்கலாம். 1,00,000 பாயிண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கிறத பார்த்து நீங்க எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எப்படிப்பட்டவங்கிறத பொறுத்து இந்த ஸ்கூல் உங்களுக்கு மாசம் காசு கொடுப்பாங்க. அப்படின்னா இது உண்மைதான். இந்த பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட காசு மாதிரியே தான் வேலை செய்யுது. ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 1,00,000 ஒரு மாசத்துக்கு கொடுக்காங்க அப்படின்னா அந்த ஸ்கூல்ல மொத்தமா 300 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 30 கோடி செலவு பண்றாங்க. நம்ம கவர்மெண்ட் எப்படி இதுக்கு இவ்வளவு காசு செலவு பண்றாங்க? திரும்பவும் கோயின்சிடென்ஸா? உன்னோட பேர் என்னன்னு நீ சொல்லவே இல்லையே. என்னோட பேரை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? 3 வருஷமா நம்ம ஒரே கிளாஸ்ல தான் இருக்க போறோம். உன்னோட பேர் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். என்னோட பேரு சுசுனி ஹொரகிட்டா. ஹோரகிட்டாவா? இன்னைக்கு காலையில செர்மோனில பேசினானே, அவனோட ஃபேமிலி நேமும் இதுதானே? ஆமா, நீ எதுக்காக சீப்பான பொருளை வாங்குற? இதோ இந்த பிராண்ட் சூப்பரா இருக்கும். எனக்கு அது தேவையில்லை. இது நல்ல பிராண்ட். எனக்கு அது தேவையில்லை. ஆமா, இந்த இடத்துல ஃப்ரீயாலாம் எதுக்காக ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க? அந்த ஒரு மாசம் முடியறதுக்குள்ள அவங்களோட 1 லாக் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ண உங்களுக்காக இது இருக்கும். ஆனா எப்படி ஒரு மாசத்துக்குள்ள 1,00,000 பாயிண்ட் யூஸ் பண்ணுவாங்க? என்கிட்ட தேவையில்லாம வம்பு பண்ணாதீங்க. நீ சாதாரண டி கிளாஸ் தானே. அவன் நம்ம கிளாஸை சேர்ந்தவன் தான் நினைக்கிறேன். நான் அதுல தலையிட விரும்பல. கோழிங்க மாதிரி ஓடாம முடிஞ்சா மோதி பாருங்க. அடச்சா, காலங்காத்தாலேயே எரிச்சல கிளப்ப வந்துட்டானுங்க. இன்னைக்கு நாளே போர் அடிக்குது. ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ளேயே எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா தனித்தனி கேங்கா பிரிஞ்சுட்டாங்க. இந்த காமிக் புக் செமையா இருந்துச்சு. நான் கூட ஒரு கேம் வாங்கியிருக்கேன். அந்த ஃப்ளேவர் ஷாம்பு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா எனக்கு தான் எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுமே கிடைக்கல. ஹே, நீயும் தனியா தான் இருக்கியா? நான் ஒன்றும் தனியா இல்லை, யாரும் வேணான்னு சொல்லி ஒதுங்கி இருக்கேன். நான் இங்க சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு கேஃபட்டேரியால போய் ஏதாச்சும் சாப்பிடலாம். உன்னோட பேரு அயானகாஜி தானே? ஆமா, நீ கொஷிடா தானே? நீ கூட என்னோட பேரை ஞாபகம் வச்சிருக்கியா? உன்னால எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? நம்ம ஸ்கூல்லேயே அவன் ஒருத்தங்கிட்ட மட்டும்தான் பேசுகிறா. நான் அந்த ஸ்கூலில் எல்லாரு கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், அது உனக்கே தெரியும். அவகிட்ட கேட்டேன், ஆனால் அவள் முடியாதுன்னு சொல்லிட்டா.
அவ எப்பவுமே அப்படிதான். நீ நினைச்சா கண்டிப்பா என்னால அவ கூட ஃப்ரெண்ட் ஆக முடியும். எனக்காக இதை பண்ண மாட்டியா ப்ளீஸ்? Using the Uji-Kabane system, Uji referred to groups of families who shared this pedigree determined one's இன்னைக்கு கிளாஸ் place. அவ்வளோதான். பேலன்ஸை புக்கில் இருக்கிறத எல்லாரும் படிச்சுட்டு வாங்க. இந்த கவர்மெண்ட் எப்படி தான் அந்த ஸ்கூலை நடத்துறாங்களோ, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, டீச்சர்ஸ் யாரும் கண்டுக்கிட கூட மாட்டேங்கிறாங்க. மேபி ஸ்டூடெண்ட்ஸை யாரும் ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்கக்கூடாது, நீங்கள் ரூல்ஸ் இருக்குதோ என்னமோ. ஆமாம், நீ என் கூட கேஃபெட்டீரியா வரியா? நீ எதுக்காக திடீர்னு என்ன கூப்பிடுற? நீயே போக வேண்டியது. அங்கே புதுசாக ஒரு காஃபி இருக்குது, ஆனால் நான் அந்த இடத்துக்கு தனியாக போக விரும்பல. என் கூட வர்றதுக்கு யாரும் கிடையாதுன்னு உனக்கே தெரியும், அதனால தான் நான் உன்னை கூப்பிடுறேன். சரி, நான் வரேன். ரொம்பவும் சந்தோஷம். அந்த இடத்துல மோஸ்ட்லி பொண்ணுங்க மட்டும் இருப்பாங்க, அதனால தான் நான் உன்னை கூப்பிட்டேன். எப்போவுமே இங்கே இவ்வளோ கூட்டம் இருக்குமா? அப்படின்னா நீயும் இங்கே இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரியா? அதோ அங்கே ஒரு டேபிள் ஃப்ரீ ஆயிடுச்சு. ஆமாம், இங்கே இருக்கிறவங்களெலாம் நம்ம 2 பேரையும் சேர்ந்து பார்த்தா லவ்வர்னு தானே? இல்லை, ஒன்றும் இல்லை. ஹே ஒரே கீதா, ஹே அயனகஜி, நீயும் கூட வந்திருக்கியா? வாட் அ கோஇன்சிடென்ட். சரி, உனக்கு தான் துணைக்கு இப்போ ஒரு பொண்ணு இருக்குல்ல, நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஆனால் அவளும் நானும் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது. அப்போ நம்ம 2 பேர் மட்டும் எப்படி? அது போக எனக்கு ஒரு விஷயம் சந்தேகமா இருக்கு. இது உண்மையிலேயே யதார்த்தமா நடந்தது தான். நீ என்ன சொல்ல வர? எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு தான் நீ இந்த இடத்துல சொல்லியிருக்கணும். இந்த டேபிளில் உட்காந்துருந்தது நம்ம கிளாஸ் பொண்ணுங்க தான். நம்ம கிளாஸ் இப்போ தான் முடிஞ்சு. அவங்க ரொம்ப நேரம் இங்கே வந்திருக்க மாட்டாங்க. எங்களை பார்த்ததே எந்திரிச்சு போகிறாங்க. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. சரி, ஓகே, அவ கண்டுபிடிச்சிட்டா. என்ன மன்னிச்சிரு, இது எல்லாமே ஒரு பிளான் தான். இதில் அவன் தப்பு எதுவும் இல்லை. நான் தான் அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் நான் எப்போவுமே தனியாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் அது வேஸ்ட் தான். நல்லா யோசிச்சுக்கோ, நீ 3 வருஷமா இப்படியேவா இருக்க போற? இது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை. நான் 9 வருஷமாக தனியாகவே தான் இருந்திருக்கேன். இது எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 3 வருஷம், அவ்வளோதான். ஹே அயனகோஜி, என்ன மன்னிச்சிரு. என்னால் தான் இப்போ உனக்கும் பிரச்சனை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீ ஆகுடு. நான் எல்லார் கூடயும் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுதேன். ஆனால் ஹோரிக்கிட்டாவா அப்படி நினைக்கணுமே. அது நம்ம அப்பர் கிளாஸ்மேன் ஈச்சினோசே நேற்று தான் அவள் கூட ஃப்ரெண்டான. நீ மற்ற கிளாஸ் ஆளுங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கியா? அயனகோஜி, இந்த ஸ்கூல் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. நமக்கு என்ன தேவைனாலும் இந்த இடத்துல நம்மளால வாங்கிக்கிட முடியுது. நான் எக்ஸ்ட்ராவெல்லாம் எதுவும் செலவு பண்ண மாட்டேன். தேவையான அந்த டூத் பேஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்களை வாங்குவேன். ஹோரிக்கிட்ட கூட இதே மாதிரி தான் பேசிட்டு இருந்தா. அப்படின்னா நீயும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க அப்படி தானே? இவ ரொம்பவும் பக்கத்தில் நிற்கிறா. இல்லை, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை. சரி, ஓகே, நான் நம்பிட்டேன். ஒரு மாதத்துக்கு 1,00,000 பாயிண்ட்ஸ். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எதை பற்றியும் யோசிக்காமல் அவங்களுக்கு கொடுத்த அந்த 1,00,000 பாயிண்ட்ஸை இஷ்டத்துக்கு செலவு பண்ணாங்க. கிளாஸ் ரூமில் டீச்சர் லெசன் நடத்தும் போது கூட யாரும் கவனிக்கிறதே இல்லை. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. எல்லாமே அடுத்த மாதம் 1ஆம் தேதி வர்ற வரைக்கும் தான். ஹே, எனக்கு பாயிண்ட்ஸ் எதுவும் வரல. எனக்கும் தான். இந்த மாதம் அனுப்ப வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் உங்களுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. ஆனால் மேம், எங்களுக்கு எந்த ஒரு பாயிண்ட்ஸும் வரல. எங்கள் கிளாஸில் யாருக்குமே எந்த ஒரு பாயிண்ட்ஸுமே வரல. ஏன்னா நீங்கள் எல்லாருமே முட்டாளுங்கன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு நாள் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போதே சொல்லியிருந்தேன், உங்களோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் அவங்க உங்களுக்கு காசு தருவாங்கன்னு சொல்லி. நீங்கள் கிளாஸ் பீரியடில் தூங்கிட்டு இருந்திருக்கீங்க, யாரும் கிளாஸை கவனிக்கவே இல்லை. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு அவங்க எந்த ஒரு பாயிண்ட்ஸுமே ஒதுக்கலை. ஆனால் இப்படிலாம் நடக்கும்னு நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல. என்னது சொல்லியிருக்கலாமா? நீங்கள் எல்லாரும் சின்ன பசங்க, உங்களுக்கு எதுக்காக 1,00,000 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க? ஏதோ தப்பாக இருக்கேன்னு உங்கள் மரமண்டியை நீங்கள் கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த நிலமையில வந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை பற்றியெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் தான் அதை கண்டுக்கிடலை. நீங்கள் எதுக்குமே லாய்க்கல, அதனால தான் உங்களுக்கு எதுவோ கிடைக்கல அப்படின்னு அந்த டீச்சர் சொல்கிறாங்க. எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும்தான் இப்படி இருக்கும். இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே நான் நார்மலாகவே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரே எபிசோடை மட்டும் ரெடி பண்ணுறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்படியே போயிட்டு இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு எபிசோட்ஸ் தான் கம்மியாகும், அதே நேரத்தில் டைம் தான் எனக்கு வேஸ்ட்டாக போகும். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே நான் நார்மலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இது என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்கிறதுனால கதை ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கதை போக போக பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.